பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண் என்றாலே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்றது அம்மா. பெண்கள் இல்லாத வீடுகள் இன்றைக்கு இல்லை. ஒருவேளை பெண் இல்லை அப்படின்னா ஒரு வீட்டுல அந்த வீடு நிறைவாக இருக்காது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணையும் விசேஷித்த விதமாக படைத்திருக்கிறார். வேதாகமத்துல அநேக பெண்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல ஒரு குணசாலியான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனங்கள் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுல பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. இப்படி வேதாகமத்துல பெண்ணின் குணங்களை பற்றி பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் என் நினைவுக்கு வந்தது ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த 3 குணாதிசயங்களுமே, அதாவது சந்தோஷம், பொறுமை, தரித்திருத்தல் அல்லது நிலைத்திருத்தல் எல்லா பெண்களிடமும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவதாக சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கை வேணும். நமக்கு நம்பிக்கை இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்முடைய நம்பிக்கை மற்றவர்களுடைய வார்த்தைகளின் அடிப்படையில வளருது. நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது மற்றவங்க நீ நம்பிக்கையா இரு, சோர்ந்து போகாத அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நமக்கு உண்மையிலே அந்த வார்த்தைகள் நல்ல ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கும், நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதா, நம்பிக்கையை வளர்க்கக்கூடியதா இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, மற்றவங்க நம்ம கூட எப்போது இருப்பாங்களா? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்குள்ள நாம் நம்பிக்கையை என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையை நம்ம மனுஷங்களை நம்பணும் அப்படின்னா நிச்சயமா வளர்க்க முடியாது. மனுஷங்க ஒரு நாள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க இல்லையா? நம்ம கூட எப்போதும் அவங்க இருக்க போறது கிடையாது, அவங்களால இருக்கவும் முடியாது. அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை எதுல எல்லாம் வேணும்? முதல்ல நமக்கு நம்பிக்கை கடவுள் மேல, நம்முடைய தேவன் மேல நமக்கு நம்பிக்கை வேணும். தேவனுடைய வார்த்தையில நமக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள இருக்கிறதான நம்பிக்கையை பெருக செய்ய முடியும். அந்த நம்பிக்கை வளர வளர நமக்குள்ள சந்தோஷம் வரும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், சந்தோஷமா இருப்போம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். கடற்பிரயாணத்தின் போது கப்பல்ல ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட உடனே அங்க கப்பல்ல இருந்த எல்லாருமே ரொம்ப பயந்து அலறிக்கிட்டு அங்க ஓடி இங்க ஓடி எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு அங்க இங்கேயும் ஓடுறாங்க, அலறாங்க. ஆனா தீ அதிகமாக அதிகமாக நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா கடல்ல விழுந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலான்றாங்க, கடல்ல குதிக்கிறாங்க. ஆனா தீயினுடைய வேகம் கொடூரமா இருந்ததுனால யாராலையும் அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியலன்னா தப்பிச்சு பிழைக்கவும் வாய்ப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தீ விபத்து அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில எல்லாரும் ரொம்ப கூக்குரலும் அழுகையும் அலறலும் அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு சின்ன பெண் இருந்தா. அந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னா அமைதியா உட்கார்ந்துருந்தா. அப்போ ஒரு சிலர் கேட்டாங்க, நீ எதுக்கு அமைதியா இருக்கிற? எல்லாரும் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு கவலையா இருக்கிறோம், நீ அமைதியா இருக்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த பெண் என்ன சொன்னா அப்படின்னா, எங்க அப்பா என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா. உங்க அப்பா உன்னை கூப்பிடுவாங்களா? இந்த சூழ்நிலையில உனக்கு எப்படி அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு சொன்னா, இல்ல எங்க அப்பா என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல அவளுடைய அப்பாவின் குரல் கேட்டது. அந்த குரலை கேட்ட உடனே அந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னா, டாடி அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைட்ல இருந்து சத்தம் வந்ததோ அந்த சைட்ல குதிச்சிட்டா. அப்படி குதிக்கும் போது அவன் என்ன சொன்னானா, என் டாடி ஒரு கேப்டன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த நபர் நினைச்சாங்க, ஓ இதனாலதான் அவ இவ்வளவு நம்பிக்கையா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு கேப்டன், எப்படினாலும் என்னைய காப்பாத்திருவாருன்ற நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எதிர்பாராத சில சம்பவங்களோ சில சூழ்நிலைகளோ நமக்கு ஏற்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம சோர்ந்து போகாம நம்முடைய பரப்பன் தகப்பன் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருப்போம். யாரும் நம்முடைய சந்தோஷத்தை அழிக்கவோ குறைக்கவோ முடியாது. இரண்டாவதாக பொறுமையா இருங்கள். பொறுமை ஒரே ஒரு திரவத்தினாலதான் சோதிக்கப்பட முடியும். அது என்ன அப்படின்னா உபத்திரவம். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து அம்மா அப்படிங்கும்போது என்ன அப்படிம்போம், அம்மா என்ன, அம்மா என்ன, அம்மா அப்படிங்கும் போது என்ன சொல்லுவோம், என்ன கத்திக்கிட்டு இருக்க, இந்த வாரேன், என்னன்னு கேட்டுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ரிப்ளை பண்ணுவோம். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய பொறுமை. ஒரு 2 தடவை கூப்பிட்டோன்னே நம்ம பொறுமையில என்ன செஞ்சிருது, மாறிடுது. நம்முடைய லைஃப்ல வெயிலோ மழையோ குளிரோ எதுவா இருந்தாலும்
அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்தாதான், தரித்திருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். அல்லனா பொறுமையை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. சில புத்தகங்களை படிப்பதன் மூலம் அல்லது சில பாடங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அறிவு வளரும். ஆனா பொறுமை நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிச்சாதான் நம்மளால அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் உபத்திரவம் தான். உபத்திரவம் அல்லது ஒரு பிரச்சனை இருந்தாதான் நம்ம பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவம் வந்தா என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவாலா என்ன செய்யுங்க, எடுங்க. அதை ஒரு சவாலா நினைச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நினைச்சு மலைத்து போயிட வேண்டாம். ஐயோ நான் இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி நான் இந்த பிரச்சனையை மேற்கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையா இருங்க. அந்த பொறுமை உங்களுக்கு நிறைய பாடங்களை, நிறைய நன்மைகளை கண்டிப்பா கற்றுத்தரும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை கண்டிப்பா வராது. பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருந்தாதான் நம்ம அந்த உபத்திரவத்தின் பாதைய சரியாக கடந்து செல்ல முடியும். 3வது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அல்லது நிலைத்திருங்கள். உறுதியாய் நிலைத்திருக்கணுமா? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு போன் இருக்குது, நம்ம போன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ போன் பண்ணும்போது நம்ம யாருக்கு கூப்பிடுறோமோ, யாருக்கு கால் பண்றோமோ அவங்களுக்கும் நமக்கும் சிக்னல் கரெக்டா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சரியா பேச முடியும். பேசுறத அவங்க கேட்க முடியும், அவங்க பேசுறத நம்ம கேட்க முடியும். இதே போலதான் ஜெபம் ஒரு சிக்னல் மாதிரி தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை வளர்க்கிறது. இப்ப தேவனோடு உள்ள உறவுல நம்ம வளர்ந்தா மட்டும்தான் நம்ம உறுதியா நிலைத்திருக்க முடியும். நம்மால வளர முடியல அப்படின்னா நம்ம உறுதியா தரித்திருக்க முடியாது, உறுதியா நிலைத்திருக்க முடியாது. தேவனோடு நமக்குள்ள ஒரு தொடர்ந்தேர்ச்சியான உறவு தான் தேவனோடு உள்ள உறவையில நம்ம நிலைத்திருக்க உதவி செய்யும். இப்ப தேவனோடு நமக்கு உறவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்ம கூட இருக்கிற அல்லது நம்மளோடு வேலை செய்கிற இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற மற்றவர்களோடு நம்ம சரியான உறவுல நிலைத்திருக்க முடியாது. ஜெபம் ஒரு சிக்னல் மாதிரி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல நம்மை அதிகமாக வளர செய்யும். தேவனோடு நமக்கு உறவு அதிகமாய் வளரும் போது, அந்த உறவு சரியா இருக்கும் போதுதான் நாம் நிலைத்திருக்க முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம நிலைத்திருக்க முடியும். தேவனோடு நமக்கு உறவு கட்டாயிடுச்சு அப்படின்னா மனிதர்களோடு நம்மால சரியான உறவுல இருக்க முடியாது. ஏன்னா தேவனோடு நமக்கு உள்ள அந்த உறவு எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை தரும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சோ நம்பிக்கை இருந்தாதான் நமக்கு சந்தோஷம் வரும், சந்தோஷம் இருந்தா பொறுமையா இருப்போம், பொறுமையா இருந்தா நிலைத்திருப்போம். அப்படியே திருப்பி போடுங்க. நம்ம நிலைத்திருக்கும் போது சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருக்கும்போது பொறுமையா இருப்போம், பொறுமையா இருக்கும்போது நிலைத்திருப்போம். இது நம்முடைய சர்க்கிளாவே என்ன செய்யுது, மாறிடுது. அப்போ பெண்களாகிய நமக்கு இந்த 3 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். இந்த மகளிர் தினத்துல அந்த பெண் அதை செய்தா, இந்த பெண் இதை செய்தாள் என்று பேசிக்கொண்டே இருப்பதை விட இன்று சாதனை செய்ய தேவையான 3: சந்தோஷமா இருங்கள், பொறுமையா இருங்கள், நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.